ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸ்னு தி அன்வான்டட் அண்டட் அட்வென்ச்சரர் சீசன் 1 எபிசோட் 2 தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு எபிசோட்லேயுமே ஒவ்வொரு புது புது இன்ஃபர்மேஷனை கொண்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ கதை வேறு லெவலில் சூப்பராக போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ கதையை ரொம்பவே பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள். சரி வாங்க, நம்ம வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்காம இன்றைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தி அன்வான்டட் அண்டட் அட்வென்ச்சரர் சீசன் 1 எபிசோட் 2. இப்போ அந்த 3 லேப்ரின்த் தான் காமிக்கிறாங்க. லோவர் லெவல் மான்ஸ்டர்ஸ் கூட மட்டும் ஃபைட் பண்ணிட்டு இருந்த நம்ம ஹீரோ இப்போ கோல் ஆனதுக்கப்புறம் தான் காப்ளின்ஸ் கூட போய் ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இப்போ நம்ம ஹீரோ கிட்ட மசில்ஸ் இருக்கிறதுனால நம்ம ஹீரோ முன்ன விட ஸ்ட்ராங்காகவும் ஸ்பீடாகவும் இருக்க முடியுது. அண்ட் டிவினிட்டி பவரை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அவன் ஸ்வாடையும் வந்து ஸ்ட்ராங் ஆக்குறான். மேபி நான் ஹியூமனாக இருந்ததை விட இப்போ ஸ்ட்ராங் ஆகிட்டனோ அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறேன். இப்போ லேப்ரின்குள்ளே அந்த நியூ அட்வென்ச்சரர் வந்து 100 கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கா. சவுண்டு கேட்டு நம்ம ஹீரோவும் வந்து ஒளிஞ்சிருந்தா அவள் ஃபைட் பண்ணுறதை பார்க்குறேன். கிட்டத்தட்ட நம்ம ஹீரோ 10 வருஷமாக அட்வென்ச்சராக இருக்கிறதுனால ஊரில் இருக்கிற எல்லாரையும் நம்ம ஹீரோக்கு தெரியும். அப்படின்னா இவள் புது பொண்ணு போல் நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறேன். சோலோவாக வர்றவங்களுக்கு மோஸ்ட்லி பணம் தான் அதிகமாக தேவைப்படும். ஈவன் சில பேர் வீக்காக இருந்தாலும் சோலோவாக ட்ரை பண்ணுவாங்க. பட் சில பேட் கைஸ் இந்த மாதிரி ஆளுங்களையோ டார்கெட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வீக்காக இருக்கிற ஆளுங்களை கில்டி எப்போவோ ரிட்டையர் ஆக சொல்லியிருக்கணும். பட் நானும் அதை பண்ணலை. இந்த மாதிரி நியூ கேஸ்லாம் ஆக்சுவலி நான் தான் ட்ரைனிங் கொடுப்பேன் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கணும். ராப்பர் இருக்கிற பக்கமாக அந்த பொண்ணு போயிருந்தா இவ ஃபைட் பண்ணுறதை பார்த்தா ப்ராப்பர் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. ஹே பட் அதை ஒன்று கார்னர் பண்ண போது ஜாக்கிரதா நம்ம ஹீரோ இங்கே மனசுக்குள்ளே யோசிக்கிறேன். ஒரு ஸ்கெலிட்டன் கையால் நான் சாக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவள் போயிட்டு அதை அட்டாக் பண்ணா. அந்த ஸ்கெலிட்டனை வாஸ் வாட பிடிச்சிருது. நம்ம ஹீரோ டக்குன்னு கத்திட்டு போய் நிற்கவும் அந்த பொண்ணை விட்டுட்டு இப்போ நம்ம ஹீரோவை அதை அட்டாக் பண்ண வருது. ஒரே அட்டாக்ல நம்ம ஹீரோ அதை 2 துண்டு ஆக்கியிருந்தா. நல்ல வேலை உங்களுக்கு எதுவும் ஆகலை, நான் ரெண்ட் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் கிட்ட வராத அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை பார்த்து பயப்படுறா. நான் உங்களோட எதிரி கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ ஸ்வாட கீழே போடவும் இந்த மான்ஸ்டர் பேசுதான் நம்ம பார்க்கவும் ஆமா நான் ஒரு அட்வென்ச்சரர், என் பேரு ரெண்ட் நம்ம ஹீரோ சொல்லவும் ரெண்டோவானவா கேட்குறா. ரெண்ட் ரெண்ட் அப்படின்னு நம்ம ஹீரோ அவன் வாய்ஸை வச்சுட்டு முடிஞ்ச அளவு பேசுறான். ரெண்ட் நீங்க ஏன் பார்க்க இப்படி இருக்கீங்க அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கவும் நான் இந்த இடத்துல இறந்து போயிட்டேன், அதுக்கப்புறமா இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் சரி எனக்கு காப்பாத்தினதுக்கு தேங்க்ஸ்னு வா சொல்லவும் அட்வென்ச்சரர்ஸ்குள்ள இது சகஜம் தானே நம்ம ஹீரோ சொல்றேன். நான் கிளம்பலாமா இல்லை நீங்க என்ன கொல்ல போறீங்களான்னு கேட்கவும் நான் உன்னை கொல்லலாம் போறது இல்லை, பட் எனக்கு ஒரு ஹெல்ப் தேவை, டவுன்ல இருந்து எனக்கு துணி வாங்கிட்டு வர முடியுமா நம்ம ஹீரோ கேட்கறான். உங்க பாடியை ஹைட் பண்ணி டவுனுக்குள்ள வரதுக்கான்னு கேட்கவோ கரெக்டா புரிஞ்சுக்கிட்ட இந்த மெட்டீரியல்ஸை வித்து பணத்தை வாங்கிக்கோ நம்ம ஹீரோ கொடுக்குறான். இதுக்காக தான் நம்ம ஹீரோ மான்ஸ்டர் மெட்டீரியல் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணியிருப்பான். என்னோட பேரு ரீனா ரோபேஜ், ஒரு நைட்டோட பொண்ணு, கண்டிப்பா நான் உங்களை ஏமாற்ற மாட்டேன், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பொண்ணு வெளியே கிளம்புறா. கடைசி வரைக்கும் அவளுக்கு நம்ம ஹீரோ மேலே இருக்கிற பயம் போகல. பட் ஒரு ப்ராப்பர் அட்வென்ச்சரர்னா இப்படி தான் இருக்கணும். இருந்தாலும் என் மனசு வலிக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஒரு வேளை அவன் எனக்கு துரோகம் பண்ணிட்டு ஓடிட்டானால பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கான். ரெய்னா இப்போ ஃபாஸ்ட்டாக அந்த ரிசப்ஷனிஸ்ட்டை ஓடி போயிட்டு ஏதோ ஒரு விஷயத்த கேட்குறா. பட் அவ கிட்ட என்ன சொன்னா அப்படிங்கிறத நமக்கு காமிக்கல. நான் ஹியூமன்ஸை விடவோ இப்போ ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டேன், என்னாலேயே நம்ப முடியல. என்னோட பாடியை இப்போ என்னால் நெக்ஸ்ட் மூவ் பண்ண முடியுது. என்னோட விஷனும் பெட்டராக இருக்கு. மேபி இதுதான் காம்பேட் இன்ட்யூஷன் சொல்லுவாங்களோ. நான் செத்த அப்புறம் தான் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக மாறி இருக்க நம்ம ஹீரோ யோசிச்சிருக்கும் போது ரெண்ட் எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்துட்டா. நம்ம ஹீரோ போயிட்டு நிற்கவும் நீங்க ரெண்டா இல்லை வேற எதுவும் மான்ஸ்டரான வா கேட்குறா. நான் ரெண்ட் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அது போக கோல்ஸ் எல்லாம் இந்த ஃப்ளோர்ல இருக்காதுன்னு சொல்லவும் இப்போ நல்லா பேச ஆரம்பிச்சிட்டீங்களேன்னு வா கேட்குறா. நான் ப்ராக்டிஸ் பண்ண நம்ம ஹீரோ சொல்றான். துணியை கீழே வச்சுட்டு வா பின்னாடி டக்குன்னு தள்ளி போறா. சாரி எனக்கு இன்னும் கொஞ்சம் பயமா தான் இருக்குன்னு சொல்லவும் பரவாயில்ல நான் அந்த துணியை பார்க்கலாமா நம்ம ஹீரோ கேட்குறான். சரி பாருங்கன்னு வா சொல்றா. இவன் நம்ம ஹீரோ டீட்டெயிலாக சொல்லலைனாலும் அந்த பொண்ணாவே புரிஞ்சுக்கிட்டு மொத்த பாடியவோ மறைக்கிற மாதிரி அதே நேரத்தில் மற்றவங்களுக்கு சந்தேகம் வராதபடி க்ளோத்ஸை வாங்கிட்டு வந்திருக்கா. உங்களுக்கு தேவையான மற்ற பொருளையோ சேர்த்து தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். மாலட்டில் எனக்கு கடையை பற்றி அவ்வளவா தெரியாது. ஸோ கில்டில் ஒரு லேடி கிட்ட தான் ஹெல்ப் கேட்டேன் அப்படின்னு வா சொல்றா. பேண்டேஜை கை காலில் சுற்றிக்கிற மாதிரி அவ வாங்கிட்டு வந்திருக்கா. இவா எனக்கு துரோகம் பண்ணிடுவான்னு நினைச்சேன், பட் ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கால நம்ம ஹீரோ ஹாப்பியா இருக்கான். இது நம்ம ஹீரோட மொத்த பாடியவோ கவர் பண்ணுது, பெர்ஃபெக்டா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றேன். இந்தாங்க பாருங்கன்னு மிரரை காமிக்கிறா. அது போக ஃபேஸ் நம்ம ஹீரோவை காட்டி கொடுத்துடக்கூடாதுன்னு அந்த பொண்ணாவே ஒரு மாஸ்கையும் வாங்கிட்டு வந்திருக்கா. ரொம்பவும் தேங்க்ஸ் நம்ம ஹீரோ அந்த மாஸ்க்கை செக் பண்ணுறான். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ரேர் மான்ஸ்டர்னு தான் நான் நினச்சேன் தெரியுமான்னு வா சொல்லவும் மேபி அது கூட உண்மையாக இருக்கலாமோ நம்ம ஹீரோவே யோசிக்கிறான். அந்த மாஸ்க்கை நம்ம ஹீரோ ஃபேஸ் கிட்ட கொண்டு போகவும் அது தானாகவே அவன் மூஞ்சில் போய் ஒட்டிக்கிடுது. நம்ம ஹீரோ அதை திரும்ப எடுக்க ட்ரை பண்ணாலும் அது மூஞ்சை விட்டு வர மாட்டேங்குது. ஐயோ அப்படின்னா இது ஒரு கர்ஸ்ட் ஆப்ஜெக்டா, ஆனால் நான் கடையிலேருந்து வாங்கும்போது செக் பண்ணி தான் வாங்கினேன்னு சொல்லவும் இது எந்த ஷாப்புன்னு நம்ம ஹீரோ கேட்குறான். ஆக்சுவலி இந்த ஷாப்பை கில்ட் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணல, அப்பவே எனக்கு சந்தேகமாக இருந்துச்சு. ஒரு 3 காப்பர் காயினுக்கு ரொம்ப கம்மியான விலைக்கு மாஸ்க் கொடுத்தாங்களேன்னு வாங்கினேன். இப்போ நான் கர்ஸ் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்து தான் வாங்கினேன். அப்போ இல்லையேன்னு வா சொல்லவும் சில கர்சஸ் அதை போட்டதுக்கு அப்புறமா தான் ஆக்டிவேட் ஆகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோவை டிவினிட்டி பவரை யூஸ் பண்ணி அந்த கர்ஸை ரிமூவ் பண்ண ட்ரை பண்றான். அந்த மாஸ்க்கு கொஞ்சம் லைட்டா ஷேக் ஆகுது. தேவையான எனர்ஜி எனக்கு இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும்போது ஏன் ஃபால்ட் தான் சாரின்னு வா சொல்லவோ பரவாயில்ல அப்படின்னால என் மூஞ்ச நான் மறைச்சாகணும், டிவினிட்டி யூஸ் பண்ணி இதை கழட்ட முடியுங்கும் போது எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்போ நம்ம ஹீரோவில் போய் தொட போகவும் அந்த பொண்ணு பயப்படுவாளன்னு பின்னாடி போனா கவலைப்படாதீங்க உங்களை பார்த்து எனக்கு இனிமேல் பயம் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ கையை பிடிச்சாலவா கை கொஞ்சம் நடுங்குது. நீ இதை ஃபோர்ஸ் பண்ணி பண்ணணும்னு அவசியம் இல்லை நம்ம ஹீரோ சொல்றான். சரி ரெண்ட் வாங்க நம்ம மால்ட்டுக்கே திரும்ப போகலாம் அப்படின்னு சொல்லி இப்போ 2 பேருமே டவுனுக்குள்ளே போகிறாங்க. ஆக்சுவலி நான் கேபிட்டல் சிட்டியில் தான் இருந்தேன், அங்கே
அங்கே பெரிய பெரிய அட்வென்ச்சரர்ஸ் இருப்பாங்க, எனக்கு ஜாப் கிடைக்கல, அதனால தான் என்ன மால்ட்டுக்கு போக சொன்னாங்க. நான் ஃபாஸ்ட்டாக ஸ்ட்ராங் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், இந்த இடம் எனக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு வா சொல்கிறேன். பட் தேவைப்படுற நேரத்தில் ஓடி போகிறதும் பெஸ்ட்டான விஷயம் தான், ஏன்னா நமக்கு ஒரு லைஃப் தான் இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஆக்சுவலி நம்ம ஹீரோ இறந்து போலன்னா இந்த பொண்ணுக்கு நம்ம ஹீரோ தான் ட்ரைனிங் கொடுத்துருந்துருப்பான். இப்போ செக்யூரிட்டிஸ் கேட்டில் நிற்கிறாங்க, நம்ம ஹீரோ உள்ளே போக கொஞ்சம் பயப்படுறான். இங்கே இருக்கிற எல்லாருக்குமே என்ன தெரியும், என் ஐடியா காமிச்சா கண்டுபிடிச்சிருவாங்க, ஸோ டிஃப்ரெண்ட் கேட்டை ட்ரை பண்ணலான்னு சொல்லி வெஸ்ட் கேட் பக்கமாக இவங்க போகிறாங்க. ரீனா எனக்கு இவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ் நம்ம ஹீரோ சொல்லவும், அதுக்குள்ளே நம்ம ஏதோ பெரிய போகிற மாதிரி பேசுகிறீங்களேன்னு வா கேட்கவும், இதுக்கு மேலே நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இந்த மாதிரி ஒரு மான்ஸ்டர் ஊருக்குள்ளே நீங்கள் கொண்டு போனால் உங்களை கிரிமினல்னு சொல்லுவாங்க, பரவாயில்லையா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறேன். ஈவன் அட்வென்ச்சரர் லைசன்ஸ் கூட போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லவும், நீங்கள் மட்டும் வந்து என்னை காப்பாற்றலைன்னா இந்நேரம் நான் செத்துருப்பேன், ஸோ உங்களுக்காக என் லைஃப்பை நான் ரிஸ்க் பண்ண தயாராக இருக்கேன், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கூடவே அவ்வளோ போகிற ஐடியா காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவை பார்த்து சந்தேகப்பட்டு வா மாஸ்க்கை கலட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு முன்னாடி நீ மால்ட்டுக்கு வந்திருக்கியா, அவனை பார்த்தா சந்தேகமாக இருக்கேன்னு அவங்க பேசிகிட்டு இருக்கோம். அந்த மாஸ்க்கு கார் செய்யப்பட்டது, அவரால் கலட்ட முடியல, என்னால் தான் இப்படி ஆயிடுச்சு, ஒரு மான்ஸ்டர் வர அட்டாக் பண்ணி அவருக்கு நிறைய அடிபட்டிருக்கு, இன்னைக்கு அவருக்கு நாளே ரொம்ப அன்லக்கியாக இருக்குது தெரியுமான்னு சொல்லவும், ஐயோ கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த சோல்ஜர்ஸே ஆறுதல் படுத்துறாங்க. ஆனா நீங்களே அந்த மாஸ்க் கழட்டி பாருங்க, வராது, அது சேஃப் தான், தொடலான்னு சொல்லவும், அட உண்மையிலேயே அந்த மாஸ்க் வர மாட்டேங்குதுப்பா, தேவையில்லாம உன்னை சந்தேகப்பட்டுட்டோம், சரி நீ உள்ள போ அப்படின்னு சொல்லி சோல்ஜர்ஸே இறக்கப்பட்டு விட்டுருந்தாங்க. என்ன ரேண்டியா பெர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு வா கேட்கறா. ரொம்ப தேங்க்ஸ் நம்ம ஹீரோ சொல்றான். அடுத்து என்ன பண்ண போறீங்கன்னு வா திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோவை காணோம். இவ ரொம்பவும் நல்ல பொண்ணு, என்னால இவளுக்கு இதுக்கு மேலேயே பிரச்சனை வர வேணாம், ஒரு நாள் நான் பாக்குறதுக்கு ஹியூமன் மாதிரி மாறின அப்புறம் அப்பவும் கிட்ட வந்து மன்னிப்பு தேங்க்ஸோ சொல்றேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கிளம்பிடுதான். இப்போ நம்ம ஹீரோ அந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறான். என்னோட அந்த சீக்கிரட்டை கீப் அப் பண்ணக்கூடிய ஒரே ஆள்னா இவா தான் அப்படின்னு நம்ம ஹீரோ போயிட்டு கதவை தட்டினா அவ தூங்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ கதவை திறந்து உள்ள போறான். லோரன் கொஞ்சம் எந்திரிப்பா நம்ம ஹீரோ சொல்லவும், இவனவா கண்ண மூடி இருந்தாலும் அது நம்ம ஹீரோ தான் தெரிஞ்சுக்கிட்டு என் தூக்கத்தை கெடுக்காம போ அப்படின்னு வா சொல்றா. புக் எடுத்து மண்டையிலே போட்டுருவா நம்ம ஹீரோ சொல்றான். என்னப்பா வேணும்னு வா எந்திரிச்சு பார்த்துட்டு நம்ம ஹீரோ மாஸ்க் பார்த்து ஷாக் ஆகுறேன். உனக்கு என்னாச்சுன்னு கேட்க போவோம். நம்ம ஹீரோவை கையை காமிக்கிறான். என்ன நடந்தது அப்படின்னு வா கேட்கறா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நான் தான் ரென்ட்டு நம்ம ஹீரோ சொல்லாமலேயே லோரேன் ஒருத்தி தான் நம்ம ஹீரோவை கண்டுபிடிச்சிட்டா. அண்ட் நம்ம ஹீரோ மான்ஸ்டர்னு பார்த்துமே கூட பயப்படாமல் அவள் ரொம்பவே காமாக இருக்கிறா. அந்த லெவலுக்கு இவங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.